கேபேஜ் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கேபேஜை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது முட்டைகோஸு, அதுக்கப்புறமா வெங்காயம் தேவையான அளவு கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் துண்டு துண்டாக குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, புதினா, மல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மைதா மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கலருக்கு உங்களுக்கு தேவைனாக்கா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு நார்மலாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, நிதானமாக ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சட்டியில் அதை போட்டு பொரித்து எடுத்தாக்கா சூப்பராக கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடும். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.